எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கு அக்கம்ப்ளிமெண்ட்டாக இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப டிலே ஆகிட்டு, ஐம் சாரி. இதுக்கப்புறம் இவ்வளோ டிலே ஆகாது. சரி வாங்க, இப்போ அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் அதில் நம்ம 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் இப்போ தாங்க ஒரு 3 வருஷமாக சமையல் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸு, அப்புறம் என்னோடய அத்தையோட ரெசிபி, அம்மாவோட ரெசிபி, அதெல்லாம் தான் நான் இப்போ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, இப்போ மிளகா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது 2 வதங்கினதும் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. ஒரு பாதி மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 ப்ராசஸ் பண்ண போகிறோம் இந்த கிரேவிக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு தான் இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிறதெல்லாம். ஸோ இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இது எல்லாமே வதக்கி அதை நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதனுடைய அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ் ஃப்ளேவர். அதுக்கு தான் இப்போ நம்ம இதெல்லாம் வதக்குறோம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இதுதான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிய போகுது. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு திக்காக ஒரு தொக்கு மாதிரி ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். எடுத்து அதை ஆற வைக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நான் கொஞ்சம் காரம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ப்ராசஸ்லேயும் இதே மாதிரி காரம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்க்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கம்மியாக, அதாவது பாதி அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி, இப்போ நான் தெளித்தேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு தொக்கு பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொதுவாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு வீட்டில் எவ்வளோ டைம் இருந்தாலுமே பத்தாதுங்க. நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம செய்கிற வேலையை ஏதாவது உபயோகமாக, இல்லை நமக்கு என்டர்டெயின்மெண்ட், நம்மளே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சப்போ தான் சரி நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிப்போம். நிறைய குக்கிங் சேனல்ஸ் இருக்குதான், பட் இது எனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கா, அவளையும் மேனேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டு வேலைன்றதே அப்படியே ஓடிட்டுருக்கோம் டைமிங்ஸு. பட் அதுக்கு நடுவில் இது கொஞ்சம் செஞ்சால் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம், கொஞ்சம் சோம்பலாக இல்லாமல் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதனால் ஏதாவது அங்கே இங்கே தப்பு ஏதாவது இருந்தது, பேசுகிறதுல சரியாலாம் பேசலை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக ட்ரைனிங் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனால் என் டிஷ்ஷில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க. எல்லாமே நான் ஒரு முறை பண்ணி பார்த்து அது நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிப்பேன். பாருங்கள், நான் பாட்டு பேசிகிட்டே இருந்துட்டேன். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அதே வானலில் மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் இது ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இது பாண்டிச்சேரியிலேருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரே மழை இன்றைக்கி. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம இப்போ வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ராசஸில், அதில் நான் காரம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அது போக மீதி காரம், உப்பு, கரம் மசாலாலாம் தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ நான் சொன்ன அளவுலாம் ஒரு மீடியம் காரமாக இருக்கிற கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இது மீடியம் காரமாக இருக்கும் இந்த கிரேவி. புலாவுக்கு நம்ம சாப்பிட போகிறோம், இப்போ நம்ம அதாவது தேங்காய் பால் சாதத்துக்கு சாப்பிட போகிறோம். அதனால் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் காரம் இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 ப்ராசஸ்லையுமே சேர்த்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா
நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அது கொதித்ததுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம் மீல் மேக்கர், சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் அந்த மீல் மேக்கர் ஆட் பண்ண போகிறேன். மீல் மேக்கர் நல்லா புழிஞ்சிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மீல் மேக்கர் நீங்கள் சரியாக புழியலை, மீல் மேக்கரில் தண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம போடுறோம் இல்லையா அந்த மசாலா கிரேவி எதுவுமே மீல் மேக்கருக்குள்ளே அப்சர்வ் ஆகாது. அதனால் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும், எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பாருங்கள் எப்படி திக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு. இந்த அளவுக்கு திக்காக அரைச்சா தான் நமக்கு மசாலாவில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதை இப்போது இந்த மீல் மேக்கரோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா? நான் இப்போ செமி கிரேவியாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ தேங்காய் பால் சாதத்துக்காக இதை நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ சப்பாத்திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஓகேனா இதுவே இருக்கட்டும். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கிரேவி ரெடி. இந்த கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஈஸி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை செய்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாம் வீட்டு முறையில் தயாரித்த வத்தல், வடகம், அப்புறம் ஹேண்ட்மேட் லேம்ப் ஷேட்ஸ் இதெல்லாமே செல் பண்ணுறோம். உங்களுக்கு இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.